ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேமர் ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GTA San Andreas Part 2, அதாவது கிராண்ட் தீஃப் ஆட்டோ San Andreas. சரி வாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் கைஸ், ஹாரர் கேமில் என்ன இப்போ ஐஸ்கிரீம் ஒன்று முடிச்சிருக்கேன். யாரா அதுக்குள்ளேயும் யாரா அது? நான் கார்ல் ஜான்சன் பேசுகிறேன். அங்கிட்டாரு ஹெர்னாண்டர் இவங்க வேறு. சரி நம்ம வாங்க அப்படியே மிஷன் ஸ்பாட்டில் போய் நின்றுக்குவோம். சரி ஓகே. அப்புறம் என்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொஞ்சம் அப்படியே பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் என்னது சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ், கொஞ்சம் சப்போர்ட் வேணும். இப்போ கண்டினியூவாக 2 வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு GTA San Andreas Part 1, அடுத்து ஐஸ்கிரீம் 1 கேம் பிளே ஃபுல்லாக எண்டிங் பண்ணி முடிச்சு அனுப்பியிருக்கேன். இப்போ GTA San Andreas Part 2 கொஞ்சம் மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் என்ன பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்க மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் தோணுச்சு GTA San Andreasல. இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உங்கள் கருத்தை கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ என்னது ஹோட்டலுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே 4 பேருமா ஒன்றா போகணுமா? கிளக்கின் பெல் டிரைவ் டோர். அது என்ன டிரைவ் டோர்னால் 4 பேர் ஒன்றா போகிறது தானே. எனக்கு இப்போ இந்த மிஷனை பற்றி கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மிஷன்ஸ் தெரியும். கொஞ்சம் என்னது நான் கூகுளில் சர்ச் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கட்சீனை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க கைஸ். கட்சீனு கொஞ்சம் என்ன போகிற வழி எல்லாத்தையும். இப்போ இவனுங்களை வேறு பிடிக்கணுமா, பிடிச்சி எனக்கு கொல்லணும். இங்கேனே சந்தில் லாக் பண்ணுறாங்க. ஏன் தப்பிக்காதீங்க. லாக் ஆக அவ்வளோதான். இங்கே நல்லா லாக் ஆகுங்கடா, தப்பிக்கிறாங்க. கரெக்டாக ஓட்டுறான். திரும்பி பிடி அவ்வளோதான். தப்பிக்கிறியா சரிங்க. சுற்றிட்டாண்டா, அவ்வளோதான். ஐயோ ஓட்ட முடியல. கரெக்டாக ஓட்டு. தப்பிச்சிட்டான். என்னடா சுடுறீங்க நீங்கள்? இப்போ லாக் ஆகுங்கடா, லாக்குடா. ஐயோ தப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக வச்சுக்கோங்கடா பெல்லா. இங்கே லாக் ஆகிட்டாங்க. என்னடா இங்கேயும் தப்பிச்சிட்டீங்க. இப்போ போய்ட்டு ஓங்கி ஒரு இடிச்சு திருப்ப பார்ப்போமா? சரி நல்ல வெடிச்சிருச்சு. அடப்பாவிகளா. ஓகேங்க இங்கே நீ அங்கே இன்னொருத்த லாங்கில் இருக்கான், அவனே முடிச்சு விட்டுருணும். வேலையாது. ஓகே. இவன் நம்மளை அவங்க கேங்காரங்களையும் சுட்டு கொண்டாங்க. ஐயோ நெருப்பு. ஐயோ நெருப்பு காருக்குள்ள. ஐயோ கார் வெடிக்க போதான் இல்லை, நெருப்பு அமர்ந்துச்சு ஐசினா. சரி நம்மளுக்கு என்ன, நம்ம டக்குன்னு போவோம். எங்கே திரும்பியும் கொண்டு போய் எங்கள் வீட்டில் இறக்கி விடணும். கேஸ் நான் கொஞ்சம் இப்போ சொல்லிடுறேன். இப்போயே கட்சின்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவேன். கொஞ்சம் லாங்காக போகிற ட்ராவலிங்கும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா அடுத்து இடையில ஸ்கிப் ஆகி வர்றது என்னது கொஞ்சம் கடுப்பாகக்கூடல. ஃபஸ்ட்டு வீடியோ 36 நிமிஷம் போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பேஸ் கொஞ்சம் இப்போ வாய்ஸே கொஞ்சம் குறைச்சிருக்கேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்கே இப்போ இங்கே யாரை அடிக்க விடும்? இப்போ இங்கேருந்து ஸ்மோக்கை வர கூட்டிகிட்டு போகணும். இங்கே வீடு புதுசாக வாங்கியிருக்கானா. வீடு இங்கே நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட்லேருந்து பாலாசி ஏரியா பக்கம் போகிறானா. அங்கிட்டு வீடு கிடச்சிருக்குன்னு. இங்கே இருக்கு கேஸ் இந்த வீடு. இங்கே இருந்தாச்சு. இங்கே இதோட இங்கே மிஷன் ஓவர். வெற்றிகரமாக இந்த மிஷனே முடிச்சாது கைஸ். அவ்வளோதான். இந்த மிஷன் காலி. 200 தந்திருக்காங்க. 200 $200. சரி மேம், அடுத்து இப்போ இங்கே ஒரு மிஷன் இருக்கா, 9 Sunday AK. இந்த மிஷனு என்னது எம்மெட் ஹவுஸ். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கைஸ். அந்த கிளக்கின் பெல் கடையை தாண்டி இப்போ ஒரு மிஷன் போய்ட்டு வந்தோம்ல, அதுக்கு முன்னாடி இடத்துல இருக்குது கைஸ். சரி வாங்க நம்ம அப்படியே அங்கிட்டு போவோம். நம்ம இங்கிட்டு நினச்சிக்கிட்டு வந்து ஓகே அப்படியே நம்ம அங்கிட்டு போவோம். கார் வேறு கண்ட்ரோல் ரொம்ப கேவலமாக இருக்குது கண்ட்ரோலு. சரி இங்கே இறங்கிக்குவோம். இங்கே தான் வர சொன்னான். தம்பி யாருப்பா நீ?
ஏய் ஏய் கண்ணை தூக்காத ஏய் நாங்கள் பெவர்லி ஜான்சன்ஸ் பயன்னு சொல்கிறாங்க. பிரையனா? அவன் செத்துட்டான்னு நினச்சேன். இல்லை, நான் இன்னொருத்தன் கால். ஐம் சாரி பெவல். இது யார் இந்த பிரேவல்? அந்த பிரைனுங்கிறவன் கைஸ், அவனை பற்றி நான் ஸ்டோரி போட்டுமா? அந்த பிரைனுங்கிறவனா? ஏன்னா அவனை பற்றி இந்த ஸ்டோரி போடலான் இருக்கேன். ஏன்னா அடுத்து ஏன்னா இந்த பிரைன் சொல்கிறாங்க. இந்த பிரைன் யாருன்னு அதுக்காக பார்க்கணும். சரி, இங்கே இவ்வளோ வருவோம். என்ன கிளாஸை சொல்கிறான், அது மாதிரி நம்மளும் சொல்லுமா? சுட்டேன். ஓகே, 1 2 3 நம்மளும் அதே மாதிரி சொல்லணுமோ? இங்கே பாரு, ஒன்றையோட ஸ்பீடாக சொல்கிறேன். இங்கே பாரு, ஒன்று மிஸ் ஆச்சு. பரவாயில்ல, உன்னையோட 1 செகண்ட்னா வீடு கண்டுக்காத. ஆமாம், இப்போ என்ன பண்ணுமோ? பாரியா பரல்ற. 1 2 3 4 5 என்ன உன்னை மாதிரி சொல்கிறானுமா? இப்போ பாடுறா எப்படி சொல்கிறேங்கிற மட்டும். டாய் நாங்களாம் எப்படி பரவலும் இதுக்கே இலைக்கிற பிக் ஸ்மோக்கு பெரிய ஆளியா நீ. யூஸ் த மேனுவல் எய்ம் டு ஷூட் த கார்ஸ் கேஸ் டேங்க். இது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த கேஸ் டேங்க் கரெக்டாக வச்சுட்டோன்னா ஒரே இதில் வெடிச்சிடும். அந்த வெடிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. இப்போ திரும்பி அவன் வீட்டில் இறக்கிடணும், ஸ்மோக்கோட வீட்டில். அமோகமாக. சரி, ஓகே, இப்போ அங்கே டேரெக்டாக பார்ப்போம் கைஸ். ஸ்கிப் பண்ணி வந்தாச்சு. ஓகே, இப்போ அவனை இங்கே இறக்கி விட்டுருவோம். எப்போ இந்தாண்டா பார்க்குறோம் போடா. யாருப்பா அது ஃபோன் அடிக்கிறது? ஹலோ, காருக்கிட்டே நின்றுக்கும். கார் எடுத்துகிட்டு போகிறாப்பா. என்னமோ சொல்கிறாங்க, சொல்லுங்கடா. டிங்கோனுங்கிற துணி கடைக்கு போகணுமா கைஸ்? அங்கே போயிட்டு நான் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த கடைக்கு போகிறோம். அந்த கடைக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸு அங்கே கடைக்குள்ளே நுழையிற மட்டும் உள்ளே போய் அங்கே என்ட்ரிக்குள்ளே நுழையிற மட்டும் காமிச்சிடுவேன். அடுத்து ட்ரெஸ்ஸை மாத்திரலாம் காமிச்சிருந்தேன். ரொம்ப லேட்டாயிரும். இதான் அந்த கடையான். கடைக்குள்ளே போய் வேண்டியது. உள்ளே போவோம், வெளியே வாடா. வந்தாச்சு. உள்ளே போ. வாக் இன் டு மார்க்கெட் டு ட்ரை ஆர் சம் நியூ த்ரெட்ஸ். அந்த ரெட் கலரில் போனால் தான் துணி மாற்ற முடியுமா? அந்த இதுக்குள்ளே போய் துணியை மாற்றி திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போடா. ட்ரெஸ்ஸோட வெளியவா வந்துட்டான். இந்த அவுட்ஃபிட் வாங்கியாச்சு. மிஷன் கம்ப்ளீட்டட். இப்போ எங்கே போவோம்? எஸ்ஸுங்க மிஷனுக்கு போவோமா? எஸ் தான். எஸ். சரி, வாங்க அங்கே போவோங்க. எஸ்ஸுக்கு. ஆமாம், எங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். அப்படின்னா தான் கொஞ்சம் வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகும். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் கைஸ். சரி, எஸ்ஸில் போய்ட்டு நிற்போம். என்ன மிஷனு? ட்ரைவ் பை. இந்த மிஷனு வாங்க பார்ப்போம். எங்கள் மிஷன் என்னன்னு தெரியல. கொஞ்சம் மிஷன்ஸ் பார்த்தேன், அதில் இதுவும் அப்படி ஆனால் பார்ப்போம். இப்போ இன்னும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. என்ன அடுத்து தெரிஞ்ச என்னது ஹாரர் கேமு இல்லைன்னா ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்கள். அதை நான் என்னது போடுறதுக்கு நான் இப்போ இருக்கேன். இங்கே எந்த என்ன ஐடியா சொல்லுங்கள். உங்கள் ஐடியா நான் கேட்டு நான் போகிறதுக்கு நான் எப்போயுமே ரெடி கைஸ். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். ஆன்லைன் ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் போடலாமான்னு. இந்த கர்ஸ்டு கிரானின்னு ஒன்று இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது நீங்கள் எப்படி நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ். நான் கர்ஸ்டு கிரானியை ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதை எப்படி என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவுக்கு ஆனால் ரீச் ஆகுமான்னு கொஞ்சம் டவுட்டாக கைஸ். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கைஸ், பார்க்குறவங்க எல்லோரும்.
ஓகே இது அந்த மிஷன் தான் கைஸ். உங்கள்கிட்ட இந்த மிஷனில் எல்லா பாலாசையும் என்னது ஓரமாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கொல்லணும். இங்கே எனக்குள்ள தான் இங்கேருந்து ஆரம்பிக்கும். இந்த கட்சின்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம், ஏன்னா டைம் ரொம்ப இழுக்குது. இப்படி இவங்க எல்லாம் சுடுவாங்க. போதும். இப்போ இதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண வேண்டியது? இப்போ இங்கேருந்து அடுத்து அப்படியே லெஃப்டில் டர்ன் ஆகணும். லெஃப்டில் டர்ன் ஆகி இங்கே இங்கே தான் இருக்காங்க. ஐயே, இந்த கார்காரங்க வேறு முன்னாடியுமா. இப்போ அங்கே எதுக்கு டனலுக்குள்ளே இருப்பாங்க அந்த எதுக்கு இருக்காங்க. அப்படியே ஒரு விட்டு ஏற்று 1 2 காலி. அப்படியே நம்ம டக்குன்னு டர்ன் ரெடியாக இருந்துக்கும். இப்போ ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க. அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது கிளம்புவோம். 2 ஸ்டார். கார் உலட்டுது. ஏன் போலீஸு எதுக்கு இப்படி வர? எத்தனையோ திருடன் இருக்காங்க, அவங்கள விட்டுறாங்க, என்னைய பிடிக்கிறக்கு வராங்க. ஆமாம், நான் என்ன கெட்டவங்களான கொண்டு உங்களையா கொண்டு உங்களடா ஓரமா. அங்கே கரெக்டாக அப்படியே போய் ஸ்கிட்டை போட்டு உள்ளே போயிடுவோமா? ஓடுறா ஸ்கிட்டா. ஐயோ, எவ்வளோ பெருசு உள்ளே போயிடுவோம் சைலண்ட்டாக. ஏன் இந்த சீனு? ஆமாம், காரு டாப்பே ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டு. ஆமாம். ரீஸ்ப்ரேஸ் காம்ப்ளிமெண்ட். யுவர் வாண்டட் லெவல் as suspended if you committed crime wasting. என்னமோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு போலீஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதான். சப்போஸ் நம்ம இங்கே போலீஸுங்க நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு இடி இடித்தோம்னாலோ இல்லை ஏதாவது ஒரு கொலை பண்ணோம்னாலோ இப்போ என்ன நம்ம அந்த ஸ்டார் திரும்பி வந்துடுமா? அதான் இப்போ அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ இவனுங்க எல்லாத்தையும் இறக்கி வேற விடணுமா? ஏன்டா நீங்கள் போய்க்க மாட்டீங்களாடா? உங்களை இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமாடா? போங்கடா நம்மளை என்னை பார்த்து டிரைவர் வேலை தான் பார்க்க விடுறீங்க. என்ன இவன் மட்டும் முந்திரி கொட்டை மொதல் இறங்குறான். டேய், கொன்று ரைடரு. ஆமாம், சரி, ஓகே. இதுவரை இங்கே மிஷன் முடிஞ்சு $500. 1 இல்லை 2 இல்லை, $500. இது என்ன? ஸ்வீட் கேர்ள். என்ன வீட்டுக்குள்ளே யாரும்ல? ஹலோ, யாரா இருக்கீங்களா? எங்கே யாருமே இல்லையே. வெளியே ஸ்கிப் பண்ணி வந்துடுவோம். இங்கே என்ன அது? யாரு கால்? என்னாச்சு? ஸ்வீட் யாரோ ஸ்ட்ரீட் பாஷெல்லாம் சுடுறாங்களாம் ஸ்வீட்டை. செவிலியன் ஹுட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். மொத்தம் 3 கேங் இருக்கும் கைஸ். அதில் இவங்க ஒரு கேங்கு, பாலாஸு, வாகோஸு, இங்கே செவிலியன் கேங்ஸு. இந்த செவிலியன் கேங்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப லோவாக இருக்கிறவங்க. இவங்க எல்லாத்தையும் முடிச்சு வம்பளத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த க்ரீன் ஹுட்டி இருக்காங்க பாரு, அவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க அச்சஸில். ஆனால் என்ன, அவங்க பேர் சிவிலியன். நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட்டு நம்ம பச்சை கலரு. ஏன்னா வாகோஸு இந்த இங்கே முன்னாடி போகிறாம பாருங்க, அந்த காரில் இருக்கவங்க தான் வாகோஸு. பர்பிள் பாலாஸுங்கவங்க இவங்க. நம்ம என்னது இப்போ முதல்ல ஒருத்தனை அடிச்சுட்டு வந்தோம் பாருங்கள், அவங்க தான் பாலாஸு. இவங்க செவிலியன்ஸ். இவங்க நம்ம கேங்லேருந்து கொஞ்சம் விலகுனவங்க, அந்த மாதிரி ஆளுங்க. ஒன்று என்ன மிஸ் ஆகிட்டான்? லேக் ஆகுது. சரியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று. கார் போச்சு. நம்ம இங்கே என்ன ஆக போகிறோமோ, காலி தான் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம். 1 2. அவன் லாஸ்ட்டில் இருக்கான், அவனை எப்படியா போட்டு தரணும். இந்த கொஞ்சோண்டு ஸ்பீச்சு போட்டுறான். கொஞ்சம் ஹெச்பி ஏற்றிட்டு வந்து போட்டுருவோமா? சுட்டுருவான் போலே. சுட்டுறான். இந்த சுட்டுட்டான். நம்ம திரும்பி அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்தாச்சு சாவு. கரெக்டாக சாவு. அவ்வளோ சாவு. ஃபோன் வருது.
யார் ஃபோன் பண்ணுறது? யாருப்பா அது? ஹலோ, நான் சிஜே பேசுகிறேன். 4 பேர் உட்கார மாதிரி காலு கொண்டு வருமா? இந்த காரை அப்படியே எடுத்துக்கோ. நம்மளுக்காகவே வச்சுட்டு போயிருக்கானியா? யார் அது? தெய்வம் மாதிரி. யார் அந்த பொண்ணு? ஸ்வீட்டு ஈஸ்தான் இந்த சொன்ன பொண்ணா? வா கூட்டிகிட்டு வா. செவிலியன் வந்துட்டாங்களாம். எங்கே போ சொல்கிறான்? வா ஸ்வீட்டு, சண்டை செஞ்சு பார்ப்போம். இவங்க கூட வேணாமா? அவன் பொண்ணு இருக்கோ, பொண்ணு பாவம். சரி வா நம்ம போவோம். எங்கே? நம்ம வீட்டுக்கு தானே போகணும். ஸ்வீட்டு, பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கா, மறக்காமல் ட்ரீட் வச்சிருங்க. எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சிட்றா. வைப்பியா? எங்கே இவனே பிச்சைக்காரன், வைக்க மாட்டான். பின்னாடி வராங்க போலீஸ்காரனே, கொஞ்சம் தடிக்குங்க. பின்னாடி ஆள் வராங்க. நல்ல அண்ணே. அப்படியே ஓகே. டே இதெல்லாம் ஓவர்ரா, கொழுப்புடா. நானும் எனக்கு ஒரு லவ்வர் வரும்டா. அதே இதேமாதிரி அடித்து காமிச்சு உனக்கு வெறுப்பேற்றுறேன்டா. ஆமாம், அன்ஃபினிஷ் பிஸ்னஸா? இது பிஸ்னஸ் விளையாடா பாவி. நடத்துகிறா வீட்டு. அடுத்த மிஷன் போவோம். சீசர் வெல்பாடும். இந்த மிஷனில் தாங்க இப்போ பாருங்கள், நம்ம தங்கச்சியோட ஆள், அதாவது நம்ம தங்கச்சியோட காதலன் பேர் வந்து சீசர் வெல்பாடும். அதுதான் அந்த இதான் இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ என்ன, இப்போ லோரைடு காரை வச்சு ஒரு மிஷன் பண்ணுங்க. சரிங்க, இப்போ அங்கே போயிட்டே நான் காமிக்கிறேன். இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கும். ஆமாம், நான் வந்தாச்சு. இந்த காருக்குள்ளே ஏறி இப்போ இந்த காரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். ஆனால் நான் மாடிஃபை பண்ணுறலாம் காமிக்கல, ரொம்ப லேட்டாகும். கட் பண்ணிடுறேன் இந்த சீனை. ஓகே, இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம என்னது அந்த மிஷன் நடக்கிற ஏரியாவுக்கு போகணும். இப்போ ஆனால் எங்கே அந்த மிஷன் நடக்கிற ஏரியாவுக்கு ரொம்ப தூரம்ல. வாங்க அப்படியே போவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே போகிற வழியில் என்னன்னு பார்த்துக்கோங்க. போகிற வழியில் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் சீன் கட் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப கடுப்பேற்றக்கூடாதுல்ல. ஆனால் இப்போதைக்கு எதுக்கு வந்தாச்சு. இந்த ஷார்ட்கட்டில் அப்படியே இந்த சந்துக்குள்ளே பிடிச்ச வேண்டியது. ஆனால் இடையில கட் பண்ணி தாங்க போடுவேன், ஏன்னா ரொம்ப லென்த் டியூரேஷன் இருக்கக்கூடாதுல்ல. உங்களையும் பிடிச்சி அறுக்கக்கூடாது. நீங்களும் பாவம். அடுத்து என் வீடியோ பார்க்குறேங்கிற மாதிரி தோண வச்சிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் நான் கட் பண்ணி தான் போடுவேன். நீங்கள் கொஞ்சம் லாங்காக போகிறது, அது போக என்னது தேவையில்லாத இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் சும்மா அப்படியே பாருங்கள். மொத்த அமௌண்ட்டையும் பெட்டு கட்டுனேன். வாடா, அம்புட்டு அமௌண்ட்டையும் பெட்டு கட்டுறேன்டா உங்ககிட்ட. வாடா. 0ல் வந்து இந்த இதில் நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும். 200 ரூபாய் பெட்டு கட்டியிருக்கேன், ஜெயிச்சிருவேணா? யாருமா நீலாம் வேணாம். அடப்பாவி. இது அலெக்தா. ஜலக்தா. அமுகு. ஆரோஸ்லாம் இப்படி கொண்டுறாங்க. டுபுக்கு அடம். அலைக்கா. காரோட சேர்ந்து நீ பறந்துடாமா? உட்காந்துருக்க பொண்ணே, பறந்துடாத. நீ நீயா காரில் இருந்து உட்காந்து நீயா பறந்துட்டு என் மேலே எந்த கேஸும் போட்டுறக்கூடாது. பார்த்துக்கோ, அடுத்து அவ்வளோதான், பஞ்சாயத்தாய் பெரும். பார்த்துக்கோ. எங்கே டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஐயா, அமுக்காமட்டேன் இங்கிட்டு. ஆல்ரைட்டு, இது அமுக்கலை, மறந்துட்டாச்சு. நைஸ். என்ன அவ்வளோதானா? எதுவும் வரல? என்ன அவ்வளோதானா? இன்னும் இருக்குது. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது தெரியல. டலக் தண்டனக்கா. என்ன பேடா மேலே டலக்தா. டவுனு. கார் குண்டி மட்டும் தூக்குது பாருங்க கைஸ். பின்னாடி நல்லா காருக்கு குண்டி தூக்குது, முன்னாடியும் தூக்குது, ரைட் சைடு தூக்குது. ரைட்டு. அது எப்படி இந்த கார் கரெக்டாக அந்த மாதிரி தூக்குமா? இந்த மாதிரி காரெலாம் ரியல் லைஃப்பில் இருக்கா? தெரியலையே. இருக்குன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆமாம் அதான் முடிஞ்சிச்சு. என்ன இறங்கி வரோம். நீ நல்லா பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். பரவாயில்லையப்பா. இவ தான் கைஸ் நம்ம தங்கச்சி. இவரோட இவ தான். இவன் தான் கைஸ் நம்ம தங்கச்சியோட ஆளு. சீசார் ஒல்பாடோ. இவன் தான் நம்ம இருக்காலேயே பெரியவன். இவன் தான் நம்மளுக்கு பெரிய என்னது ஹெல்ப்பே அடுத்து பண்ணுவான். இப்போ அதெல்லாம் சொல்லலை. இவன் தான் நம்மளுக்கு மெயின் ஹெல்ப்பரே. ஏன் என்ன சொல்கிறேன், நம்மளோட மச்சான் சொல்லப்போனால் பிரதர் இன் லா. ஆனால் இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்க கூட கம்மிங்க. இந்த வாகோஸ் கேங்களுக்கு ஹெட்டு மாதிரி கைஸ். வாகோஸ் கேங் ஹெட்டு. ஆனால் மிஷன் கம்ப்ளீட்டடு. போட்ட காசு அப்படியே டபுளாக கிடச்சிருச்சு. இருங்க கைஸ். இப்போ இந்த அவன் மிஷன் வரும். இப்போ அதுக்கு என்னது போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்குள்ள போய்ட்டு அவன் மிஷன் வரும். அங்கே ரேஸ் ஓட்டுற மாதிரி அது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துடுச்சு. இதாங்க சார் மிஷன். ஹை ஸ்டாக் லோ ரைடர் ரேஸ் ஒரு ட்ராப்பில் வரும். ஒரு நம்ம பீச்சு சைட்லேருந்து அங்கிட்ட ஒரு ஜெயின்ட் ஹில் பக்கம் வரைக்கும். இவனுக்கு முன்னாடியே எனக்கு வழி தெரியும். நான் போயிட்டு இருந்தா கூட உனக்கு முன்னாடியே எனக்கு வழி தெரியும். நான் போயிட்டு வரேன். ஆமாம் வாடா. இல்லை உனக்கு முன்னாடியே நான் போகிறேன்டா. நீ அப்படியே பொறுமையாகவே வா. நான் போயிட்டு வரேன். சுற்றுதுரா. ஐயப்பா பம்பர மாதிரி சுற்றுதுதாரா. ரேஸ் ஓட்டுறோம். 3, 2, 1 கோ. இந்த மிஷன் இருக்கா. இதை நான் எங்கே ரொம்ப நேரம் அறுக்க வர மாட்டேங்க. எங்கனையா அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலே அங்கிட்டிருந்து அப்படியே நான் வேறு இதுலேருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே இருக்குங்க. அதில் கொஞ்சம் அமோகமாக ஓட்டுது. காரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. கன்றாவே இருக்கும். அவ்வளோ இதுக்கு மேலே எங்களுக்கு பிடிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுத்து என்னது வேறு ஒரு காரில் இந்த மிஷனை ரீஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான் கடுப்பாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ என்னது அடுத்து ஆமாம் இப்போ இதுலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. கஷ்டம். இருந்தாச்சு. இப்போ இந்த கார் தாங்க. இப்போ இதெல்லாம் போனோம். ஏன்னா இங்கே அங்கனக்குள்ளேயே பிடிச்சாதான் உண்டு. அவங்கள என்னது இல்லைன்னா பிடிக்க முடியாது. இங்கிட்டிருந்து அவங்கள என்ன பிடிக்கிறது தான் கஷ்டம். சந்து பந்தாக இருக்கும். இப்போ இதுலேருந்து இங்கிட்டு போகணும். இப்போ மேலே ஏறி லெஃப்ட்டு கட் பண்ணுறாப்புல இருக்கும். இங்கே அதுக்கு ரைட்டில் போய் இப்போ லெஃப்ட்டு போகணும். இங்கே அடுத்து இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணி திரும்பி ரைட் கட் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த விளையாட்டு கீழே ஃபுல் ஸ்ட்ரெயிட். அவ்வளோதான் இங்கே ஃபினிஷிங் லைன் எதுக்க. அப்படியே இதோட போய் முடிஞ்சு ஓவர். எங்கே ஆத்தாடி ஆத்தா $1000 மனசே கேட்கல. எப்படி மனசே கேட்கல கைஸ். $1000 இவனை பிடிக்க முடியுமா? எங்கே வேஸ்ட்டு. சரி நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பிக் ஸ்மோக் இடத்துக்கு போயிட்டு. ஆமாம் பிக் ஸ்மோக் இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். பிக் ஸ்மோக் இடத்துக்கு இங்கே எனக்குள்ள மிக்சன் இருக்குது. இப்போ இங்கே என்னது ஓஜி லாக். இவன் தான் கைஸ். இவன் ஒரு கேங்ஸ்டரான். இந்த ஓஜி லாக்குங்கிறவன். அதான் நான் டைட்டில் காலே போட்டிருப்பேன்ல. ஒரு கேங்ஸ்டரையும் நம்ம சிஸ்டரோட லவ்வரை மீட் பண்ண போகிறோம்னு. சிஸ்டரோட லவ்வரை பார்த்தாச்சு. இப்போ அந்த கேங்ஸ்டர் தலைவர் பார்க்க எப்படி இருக்கான்னு வந்து பாருங்கள். காமிக்கிறேன். பார்க்க கேங்ஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டான். ஏதோ சிரிப்பு பீஸ் மாதிரி இருப்பான். காமிக்கிறேன். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பானா. போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கி தான் வெளியே வர நாளாம் அவனுக்கு. அவன் என்னது வந்து பிக்கப் பண்ணிக்கிறக்கு இவன் போகிறான். நீங்கள் டைட்டில் சொல்கிறாங்க ஏல் கேங்ஸ்டர்னு. நீங்களே கேளுங்க.
இந்தா இங்கே தான் கைஸ், இதுதான் LSPD லாஸ் சாண்டோஸ் போலீஸ் ஸ்டேஷன். இங்கே தான் பிக்கப் பண்ணிக்கணுமா. எங்கடா அதை காணோம், அங்கே இருக்கானா? இந்த இங்கே பாருங்க, இவன் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான், டம்மி பீஸ் மாதிரி இருக்குது பார்க்க. கேங்ஸ்டரா, பெரிய டோமர் பீஸு. ஆமாம், பேர் வந்து ஜெஃப்ரி. ஏன் ஓஜிலாக்குன்னு தான் சொல்லணுமோ உனையா? போடா ஜெஃப்ரின்னு தான்டா சொல்லுவோம். அவன் பாருங்க கொழுப்ப, என்னை ஏன்டா ஜெஃப்ரின்னு சொன்ன கேட்குறான், ஓஜிலாக்குன்னு சொல்லணும். என்னது இவனை யாரோ ஒருத்தன் ஜெயிலில் இப்போ அம்பளுத்துருக்கானா ஓவரா. என்னது அவன் ரைம், என்னது அது என்னமோ ரைம்ஸ், அது எல்லாத்தையும் ரிதம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டாங்களாம். திருடிக்கிட்டே இவனை வச்சு அம்பளுத்துருக்காங்க. இப்போ அவனுங்களை பழி வாங்கணும்னு சொல்கிறான். சரி ஓகே, அவங்க இடத்துக்கு அங்கே கிட்டே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப லாங் ட்ராவல் இது, கண்டினியூ பண்ணுறேன். இந்த கைஸ் வந்தாச்சு, இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது கைஸ், லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகணும். இதில் ஒரு சின்ன ட்ரிக்கு வேறு கைஸ். இப்போ நீங்கள் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்கை இங்கே ஆரம்பிச்சிடுறேன். இந்த இப்போ நம்ம இங்கே உள்ளே போய்ட்டு இங்கே இப்போ இங்கனக்குள்ளே இல்லை, இந்த காமிக்கிறேன். இப்போ அங்கே மேலே போய்ட்டு அங்கே டோர் பெல் அமுக்கணும். டோர் பெல் அமுக்கி அவன் இப்போ என்னது எங்கள் பாப்பா என்ன ஆகுது? ஐயோ கெட்டாத்தையெல்லாம் பேசுகிறாங்க. டேய் பேசாதீங்கடா. ஐயப்பா கெட்டாத்தையாக பேசுகிறாங்களே. ஒன்றும் இல்லை, அவன் தப்பிச்சு ஓடுறான். இந்த அங்கே பைக்கில் தப்பிச்சு பார்ப்பான். இப்போ போய் பிடிக்க போனேன் இவனை. இங்கே இப்போ இந்த முதல் சந்து கட்டாய போயிருங்க. அடுத்து அப்படியே என்ன ரெண்டாவது சந்தும் கட்டாயிருங்க. இப்போ மூணாவது சந்தம் பின்னாடி போகலாம். நீங்கள் லெஃப்ட்டு மேலே ஏறிடுங்க. அந்த எதுக்கு ஒரு சவர் மாதிரி இருக்கும், அந்த சவத்து எஜ்ஜில் எங்கனையாவது பைக்கை நல்லா ஏற்றாவில் பார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கனக்குள்ளே அப்படியே பார்க் பண்ணிக்கலாமா? இங்கே பார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அவன் எனக்கு கிட்ட வர மாதிரி மேப்பில் தெரிஞ்சோடனே இறங்கி நம்ம எய்ம் வச்சு சுட ஆரம்பித்தோங்க கைஸ். கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் உழப்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சுட்ட உடனே அவன் கரெக்டாக காலியாயிடுவான். இன்னும் உங்களுக்கு நான் காமிக்கவே சரி வரட்டும். இங்கே இந்த மிஷனில் ஒரு சின்ன ட்ரிக் இதுதான். அந்த வந்துட்டான் பாருங்க இந்த பைக்கில் இருந்தால் வரான். கரெக்டாக சொல்லணும், சுட்டுருங்க. என்ன சுட்டு நீ அதை காணும்? அந்த ஏதோ பக்கு இந்த அவன் கொன்ன உடனே இந்த கட்சின்னு வந்துடும். கொஞ்சம் பக்காக இருக்குது, ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக சொல்லலாம். நீங்கள் எனக்கு சுட்ட மாதிரியே காமிச்சிருக்கலாம் அந்த வீடியோவில். அது சுட்டு அவனை கொன்னோடனே நீ இருங்க. இப்போ உங்களுக்கு இந்த கட்சின் முடியோட காமிக்கிறேன். இந்தா செத்துருக்காம பாருங்க. இங்கே சின்ன ட்ரிக் இதுதான். இங்கனக்குள்ள இங்கே என்னது கரெக்டாக சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சிடலாம் அவனை. அந்த ஒரு ராங் சேஸ் போகிறத தடுத்துடலாம். இப்போ எங்கே அந்த ஓஜிலாக் பையன் வேறு டே அடியில் இருக்கியா? எங்கே கம்பெனி பார்ப்போம். இல்லை இப்போ வேறு எங்கடா இருக்கா? டே ஓஜிலா கீழே குச்சி பார்ப்போம். அங்கே இருக்கானா? கோமாலின் தான் இருக்குது. டேய் நான் இங்கே இருக்கேன்டா, அவன் தொடர்ந்து பின்னாடி இருக்கேன். ஓவர் ஹைஜீனாக இருக்கணுமா? இவனோ இவன் ஹோட்டலில் இறக்கி விட சொல்கிறான். இப்போ இவன் ஹோட்டலில் இறக்கி விட்டு இப்போ இந்த ஹோட்டலில் இறக்கி விடுவோம். நம்ம வீடியோ முடிச்சுக்கோமா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறாப்புல எனக்கும் தோணுது. ஆமாம், லென்த்து ரொம்ப அதிகமாக போகிறாப்புல இருக்குது. ஆமாம், இப்போ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த இப்போ இந்த இங்கே இறக்கி விட்டுறலாம். இங்கே இறக்கி விட்டதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கைஸ். கைஸ் அவ்வளோதான். இப்போ இங்கேயே முடிச்சுக்கோங்க கைஸ். அவ்வளோதான். இதிலேருந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ், பார்ட் 3. ஓகே அவ்வளோதான் கைஸ், மிஷன் முடிஞ்சுது. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், நான் போய்ட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.